வணக்கம் நண்பா நண்பிகளே. இன்னைக்கு நான் பேச போற விஷயம் ஒரு சாதாரண லவ் டிப்ஸ் இல்ல. இது உங்க வாழ்க்கையே காப்பாத்தக்கூடிய ஒரு ரியாலிட்டி. ஒரு நிமிஷம் நான் சொல்ற இந்த சம்பவத்தை கொஞ்சம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. ராத்திரி 1 மணி ஆகுது. வீட்ல எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் தூக்கம் வரல. ரூம்ல லைட் ஆஃப் ஆகியிருக்கு. உங்க கையில இருக்கிற அந்த மொபைல் வெளிச்சம் மட்டும்தான் உங்க முகத்துல படுது. வாட்ஸ்அப் ஓபன் பண்றீங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட நபரோட சேட் ஓபன் பண்றீங்க. அவங்க ஆன்லைன்ல இருக்காங்க. ஆனா உங்களுக்கு எந்த மெசேஜும் வரல. உங்க மனசு தவிக்குது. யார் கூட இவ்ளோ நேரமா பேசிட்டே இருக்கிறாங்க? ஒருவேளை நமக்கு குட் நைட் சொல்ல மறந்துட்டாங்களா? இல்ல வேணும்னே நம்மள அவாய்ட் பண்றாங்களா? இப்படியெல்லாம் உங்க மூளைக்குள்ள 1000 கேள்விகள் ஓடுது. உடனே நீங்க என்ன பண்றீங்க? உங்க ஈகோவை ஓரமா வச்சுட்டு நீங்களே ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க. "என்ன இன்னும் தூங்கலையா? பிஸியா?" அப்படின்னு. ப்ளூ டிக் விழுது. அவங்க பார்த்தாச்சு. ஆனா டைப்பிங் இன்னும் வரல. 5 நிமிஷம் ஆகுது, 10 நிமிஷம் ஆகுது. எந்த பதிலும் இல்ல. அப்போ உங்க நெஞ்சுக்குள்ள ஒரு வலி வரும் பாருங்க. ஒரு பதற்றம் வரும், மூச்சு திணறும். ஏன் என்னை இப்படி தவிக்க விடுறாங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்னு உங்களுக்கே தெரியாம கண்ணுல இருந்து கண்ணீர் வடியும். காலையில எழுந்த உடனே அவங்க நினைப்பு தான். அவங்க ஒரு வார்த்தை அன்பா பேசிட்டா, அந்த நாள் முழுக்க சிறகடிச்சு பறப்பீங்க. ஆனா அவங்க முகம் சுழிச்சாலோ, இல்ல உங்கள தவிர்த்தாலோ, அன்னைக்கு உங்களுக்கு பசி எடுக்காது, வேலை ஓடாது. உங்க மொத்த சந்தோஷத்தோட ரிமோட் கண்ட்ரோலும் அவங்க கையில இருக்கு. அவங்க நினைச்சா உங்கள சிரிக்க வைக்கலாம். அவங்க நினைச்சா உங்கள அழ வைக்கலாம். என் நண்பர்களே, ஒரு காலத்துல நீங்க எப்படி இருந்தீங்க? எவ்வளவு கெத்தா, எந்த கவலையும் இல்லாம, நண்பர்கள் கூட சிரிச்சுக்கிட்டு, சுயமரியாதையோட சுத்திட்டு இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு ஒருத்தரோட சின்ன கவனத்துக்காக, ஒருத்தரோட அன்பை பெறுவதற்காக ஒரு பிச்சைக்காரன் மாதிரி ஏன் இப்படி கையேந்தி நிக்கிறீங்க? உங்க நண்பர்கள் சொல்லுவாங்க, "மச்சான், அவ உன்னை மதிக்கலடா, விட்டுருடான்னு." ஆனா உங்களால விட முடியாது. "இல்லடா, அவளுக்கு என் மேல காதல் இருக்கு. ஆனா ஏதோ கோபத்துல இருக்கான்னு" உங்க மனச நீங்களே ஏமாத்திக்குவீங்க. நண்பா, ஒரு உண்மைய உங்க முகத்துக்கு நேரா சொல்லட்டா? உங்களுக்கு காதலிக்க தெரியுது. ஆனா அந்த காதலோட சைக்காலஜிக்கால தெரியல. நண்பா, காதல்ங்கிறது வெறும் உணர்வு கிடையாது. இது 2 மனங்களுக்கு இடையில நடக்கிற ஒரு பிரம்மாண்டமான ராஜதந்திர விளையாட்டு. இந்த விளையாட்டுல யார் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அறிவால யோசிக்கிறாங்களோ, அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. உணர்ச்சிகளுக்கு அடிமையாகிறவங்க கடைசியில ஏமாந்து போய் தாடி வச்சுக்கிட்டு சோக பாட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆச்சாரிய சாணக்கியர் ஒரு மாபெரும் ராஜதந்திரி. அவர் அரசர்களுக்கும் அரசியலுக்கும் மட்டும் வித்தைகளை சொல்லிக் கொடுக்கல. மனிதர்களோட மனசை எப்படி ஆழ்வது, ஒருத்தரை நம்ம மேல எப்படி பைத்தியமா இருக்க வைக்கிறது, நம்மளை உதாசீனப்படுத்துறவங்களை எப்படி நம்மளை தேடி வர வைக்கிறது, அப்படிங்கிற மாபெரும் உளவியல் ரகசியங்களை சொல்லியிருக்கிறார். நண்பர்களே, இந்த வீடியோவில் நீங்க கேட்க போற இந்த சாணக்கியரின் 7 விதிகள் உங்க காதலை மட்டும் சரி செய்ய போறது இல்ல. இது வரைக்கும் குப்பையில கிடந்த உங்க சுயமரியாதையை தூக்கி ஒரு சிம்மாசனத்துல வைக்க போகுது. நீங்க யாருக்காக அழுதுட்டு இருக்கீங்களோ, அவங்கள உங்களை நினைச்சு பரிதவிக்க வைக்க போகுது. கவனமா கேளுங்க. இது வெறும் வீடியோ கிடையாது. உங்க வாழ்க்கையை மாற்ற போற ஒரு டேர்னிங் பாயிண்ட். வாங்க நண்பா, இப்போ முதல் விதிக்குள்ள போவோம். முதல் விதி: அளவுக்கு அதிகமான அவைலபிலிட்டி கொடுக்காதே என் நண்பர்களே. சாணக்கியர் சொல்லும் முதல் மற்றும் அதி முக்கியமான விதி: அளவுக்கு மிஞ்சிய எதுவும் நஞ்சாகும். மனித உறவுகளில் நீ எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக கிடைக்கிறாயோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உன் மதிப்பு குறையும். இன்னைக்கு காதல்ல பல பேர் தோத்து போறதுக்கு 90% காரணம் இந்த ஓவர் அவையபிலிட்டி தான். அதாவது அவங்க கூப்பிட்ட குரலுக்கு எப்பவுமே ஓடி போய் ஆஜராகிறது. நீங்க என்ன பண்றீங்க? ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னா உடனே உங்க உலகத்தையே அவங்க காலடியில கொண்டு போய் வச்சிடுறீங்க. அவங்க ஒரு மெசேஜ் பண்ணா அடுத்த செகண்ட் ரிப்ளை பண்ணுவீங்க. அவங்க எப்ப கூப்பிட்டாலும், உங்களுக்கு எவ்வளவு முக்கியமான வேலை இருந்தாலும், ஆபீஸ் மீட்டிங்ல இருந்தாலும் சரி, சாப்பிட்டுட்டு இருந்தாலும் சரி, அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஓடி போய் நிப்பீங்க. நான் உனக்காக எப்பவுமே இருப்பேன்னு உங்க அன்பை காட்டுறதா நினைச்சுக்கிட்டு உங்களை நீங்களே ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி மலிவாக்கிடுறீங்க. ஒரு சின்ன விஷயம் கேளுங்க நண்பா. தண்ணி எல்லா இடத்துலயும் இலவசமா கிடைக்குது. அதனால அதை யாரும் மதிக்கிறது இல்ல, வீணாக்குறாங்க. ஆனா வைரம், அது பூமிக்கு அடியில பல 100 அடி தோண்டுனாதான் கிடைக்கும். அதனாலதான் அதை லாக்கர்ல வச்சு பாதுகாக்கிறாங்க. நீங்க தண்ணீரா இருக்கீங்களா, இல்ல வைரமா இருக்கீங்களா? நீங்க எப்பவுமே அவங்களுக்கு கிடைக்கும் போது அவங்க ஆழ் மனசுல ஒரு எண்ணம் ஆழமா பதியும். இவனுக்கு வேற எந்த வேலையும் இல்லை போல, இவன் எப்பவுமே நம்ம பின்னாடி தான் இருப்பான், இவனை நாம பெருசா மதிக்க வேண்டியதில்லை. இதுதான் கசப்பான உண்மை. ஒரு கட்டத்துல உங்க மேல அவங்களுக்கு சலிப்பு தட்டிடும், போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். நாம என்ன பண்ணாலும் இவன் நம்ம கிட்ட தான் வரப்போறான் என்ற அந்த அகங்காரம் அவங்க கிட்ட வந்துடும்.
நீங்க அவங்களுக்கு ஒரு சவாலாவே தெரிய மாட்டீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பா. மனித மனம் எப்பவுமே கஷ்டப்பட்டு கிடைக்கிற விஷயத்துக்கு தான் அதிக மரியாதை கொடுக்கும். நீங்க அவங்க கிட்ட பேசாம இருக்கிற அந்த இடைவெளி தான் உங்க மேல இருக்கிற காதலை அவங்களுக்கு உணர வைக்கும். ஆனா நீங்க அந்த இடைவெளிய குடுக்காம, அவங்க மூச்சு விடுற இடத்துல எல்லாம் நீங்க போய் நின்னா, அவங்களுக்கு மூச்சு முட்டும். உங்க காதல் கசக்கும். இனிமே நீங்க என்ன பண்ணணும்? உங்க அவையபிலிட்டிய கொஞ்சம் கொஞ்சமா குறைங்க. தட்டுப்பாட்ட உருவாக்குங்க. அவங்க மெசேஜ் பண்ணா உடனே மொபைல எடுத்து ரிப்ளை பண்ணாதீங்க. 1 மணி நேரம் கழிச்சு நிதானமா ரிப்ளை பண்ணுங்க. அவங்க கால் பண்ணா எல்லா காலையும் அட்டெண்ட் பண்ணாதீங்க. சாரி, நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன். அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்ல பழகுங்க. நண்பா, உங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கு. ஒரு உலகம் இருக்கு. உங்களுக்கும் பல முக்கியமான பொறுப்புகள் இருக்குன்னு அவங்களுக்கு புரிய வைங்க. இவன் நமக்கு ஈஸியா கிடைக்க மாட்டான். இவன் ரொம்ப பிஸியான ஆளு. அப்படிங்கிற எண்ணம் அவங்க மூளைக்குள்ள போகும்போது தான் அவங்களுக்கு உங்க மேல ஒரு ஈர்ப்பு வர ஆரம்பிக்கும். உங்க நேரத்துக்கு நீங்க இரும்பு மாதிரி ஒரு விலை வச்சாதான் அவங்க உங்க காதல மதிப்பாங்க. என் நண்பர்களே, உங்க அன்பை அவங்க கிட்ட கொட்டுறத நிறுத்திட்டு உங்க உழைப்புல அந்த நேரத்தை கொட்டுங்க. நீங்க அவங்க பின்னாடி ஓடுறத நிறுத்திட்டு உங்க லட்சியத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சாலே உங்க போன்ல அவங்க மெசேஜ் வந்து குவியும். ஏன்னா கிடைக்காத பொருளுக்குத்தான் இந்த உலகத்துல மதிப்பு அதிகம். அவங்க கூப்பிடும்போது வராம நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்போ மட்டும் அவங்களுக்கு நேரம் கொடுங்க. நீங்க அவங்களுக்கு அடிமை கிடையாது. அந்த உறவோட ராஜான்னு உங்களை நீங்களே முதல்ல நம்புங்க. உங்க வாழ்க்கையோட கதவை எப்பவுமே திறந்து வச்சிருக்காதீங்க. அப்பப்போ பூட்டி வைங்க. அப்பதான் அந்த கதவை தட்டிட்டு உள்ள வர அவங்க தவிப்பாங்க. மதிப்புங்கிறது நீங்க கேட்கறது இல்ல நண்பா. நீங்க நடந்துக்கிற முறையில அவங்களா கொடுக்க வேண்டியது. அடுத்தது 2வது விதி. உங்கள ஒரு திறந்த புத்தகமாக வைக்காதீங்க. நண்பா, சாணக்கியரோட 2வது விதிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த கவனிங்க. ஒரு பையன் ரொம்ப நல்ல பையன், நேர்மையானவன். அவனுக்கு ஒரு பொண்ண புடிச்சிருக்கு. அந்த பொண்ணுக்கும் இவனை புடிச்சிருக்கு. ஆரம்பத்துல ஸ்டார்டிங் ரொம்ப அழகா போகுது. அந்த பையன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? உண்மையான காதல்ல எதையும் மறைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி 3வது வாரத்திலேயே தன்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அந்த பொண்ணு கிட்ட ஒரு திறந்த புத்தகமா வச்சிடுறான். தன்னோட குடும்ப கஷ்டம், பழைய லவ் ஃபெயிலியர் தான் எவ்வளவு சென்சிட்டிவ். நீ மட்டும்தான் இப்போ எனக்கு உலகம். உன்னை விட்டா எனக்கு வேற யாரும் இல்லைன்னு தன்னோட ஒட்டுமொத்த பலவீனத்தையும் கொட்டிடுறான். அவன் என்ன நினைக்கிறான்னா, இதனால அவளுக்கு அன்பு அதிகமாகும்னு. ஆனா அடுத்த சில நாள்ல அந்த பொண்ணு அவனை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சு கடைசியில கழட்டி விட்டுட்டு போயிடுறான். ஏன் தெரியுமா? இங்கதான் சாணக்கியரோட 2வது விதி வருது. உன் மனசை ஒருபோதும் முழுமையாக திறந்து காட்டாதே. மர்மமில்லாத மனிதனை இந்த உலகம் மிக எளிதில் சலித்துக் கொள்ளும். ஒரு சின்ன ஸ்டோரி கேளுங்க. ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் பார்க்க தியேட்டருக்கு போறீங்க. அந்த படத்துல யாரு கொலைகாரன், அடுத்து என்ன ட்விஸ்ட் வரப்போகுதுன்னு தெரியாத வரைக்கும் தான் நீங்க சீட் நுனியில உட்கார்ந்து பார்ப்பீங்க. ஆனா படம் ஆரம்பிச்ச 10 நிமிஷத்திலேயே கிளைமேக்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த படத்தை பார்ப்பீங்களா? போர் அடிச்சிடும், எழுந்து வெளியே வந்துருவீங்க. மனித மூளையும் அதே மாதிரிதான். நம்ம மூளைக்கு எப்பவுமே ஒரு புதிர் பிடிக்கும். உங்களை பத்தின ஏ டு இசட் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்ககிட்ட கண்டுபிடிக்கிறதுக்கு வேற எந்த ரகசியமும் இல்லைன்னு அவங்க மூளைக்கு தெரிஞ்சிடும். ஓஹோ, இவ்வளவுதானா இவன் உங்களை ஈஸியா எடை போட்டுடுவாங்க. அங்க உங்க அட்ராக்ஷன் செத்து போச்சுன்னு அர்த்தம். என் நண்பர்களே, ஒரு மனுஷன் எப்போ காந்தம் மாதிரி மாறுறான் தெரியுமா? இவனை அடுத்து என்ன பண்ணுவான்? இவன் கோவப்படுவானா இல்ல சிரிப்பானா? இவனை எப்படி ஏமாத்தலான்னு உங்களை ஒருத்தரால கணிக்கவே முடியாதப்பதான் நீங்க அவங்களுக்கு ஒரு சவாலா மாறுறீங்க. சாணக்கியர் சொல்றாரு, ஒரு அரசனின் மிகப்பெரிய பலமே அவன் மனதில் என்ன நடக்கிறது என்பதை எதிரியால் கணிக்க முடியாத அந்த ரகசியத்தில் தான் இருக்கிறது. காதலுக்கும் இது 100% பொருந்தும். உங்களை பத்தின விஷயங்களை ஒரு வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி மெதுவா, மாசக்கணக்கா, வருஷக்கணக்கா, கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரியப்படுத்தணும். அவங்க உங்களை புரிஞ்சுக்க ஆசைப்படணும். உங்க ரகசியங்களை தெரிஞ்சுக்க அவங்க உங்ககிட்ட கெஞ்சணும். உங்க மனசுக்குள்ள ஒரு பசிபிக் பெருங்கடலே இருக்கணும். பல ரகசியங்கள், பல லட்சியங்கள் அதுக்குள்ள மூழ்கி கிடக்கணும். ஆனா வெளியில பார்க்கிறவங்களுக்கு அது சலனமே இல்லாத ஒரு சின்ன குளம் மாதிரி ரொம்ப அமைதியா தெரியணும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நண்பா. ஒரு பொண்ணோ பையனோ உங்ககிட்ட எப்பவுமே ஒரு சின்ன குழப்பத்துல இருக்கணும். இவன் நிஜமாவே நம்மள காதலிக்கிறானா? இல்ல இவனுக்கு வேற ஏதோ பெரிய லட்சியம் இருக்கா? அப்படிங்கிற அந்த மர்மம் தான் அவங்கள ராத்திரி தூங்க விடாம உங்களை பத்தியே யோசிக்க வைக்கும். உங்களை ஒரு ரகசிய அறையாக மாற்றுங்கள். உங்களுக்கான மரியாதையும் காதலும் தானாக தேடி வரும். அடுத்தது 3வது விதி. அன்பிற்காக ஒருபோதும் ஏங்கி நிற்காதீங்க. என் நண்பர்களே,
உங்களை ஒருத்தர் வேணும்னே அவாய்ட் பண்ணும்போது ஏற்படுற அந்த வலி இருக்கே, அது உலகத்திலேயே மிக கொடூரமான வலி. நேத்து வரைக்கும் மணிக்கணக்கா சிரிச்சு பேசின அதே நபர், இன்னைக்கு திடீர்னு உங்கள தவிர்ப்பாங்க. நீங்க ரொம்ப அன்பா ஒரு மெசேஜ் பண்ணுவீங்க. ஆனா அவங்க ஆன்லைன்ல இருந்தும் அத பார்த்துட்டு ரிப்ளை பண்ண மாட்டாங்க. உடனே உங்க மூளை குழம்பி போய், "ப்ளீஸ் என்கிட்ட பேசு. நான் என்ன தப்பு பண்ணேன்?"ன்னு அழுதுகிட்டே அடுத்தடுத்து 10 மெசேஜ் பண்ணுவீங்க. அவங்க காலை கட் பண்ணுவாங்க. ஆனா நீங்க விடாம கூப்பிடுவீங்க. அந்த நிமிஷம் உங்க சுயமரியாதைய அப்படியே தூக்கி ஓரமா வச்சுட்டு, அவங்க கால்ல விழுந்து கெஞ்சத் தோணும். "நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு" ஒரு பிச்சைக்காரன் மாரி கையேந்தி நிப்பீங்க. நண்பா, ஒரு நிமிஷம் அப்படியே நில்லுங்க. உங்க கண்ணீர தொடச்சிட்டு நான் சொல்றத தர்க்க ரீதியா யோசிச்சு பாருங்க. சாணக்கியர் ஒரு மிகப்பெரிய உளவியல் ரகசியத்தை சொல்றார். பிச்சை எடுத்தால் காசு கிடைக்கும். ஆனா காதலும் மரியாதையும் ஒருபோதும் கிடைக்காது. நீங்க அவங்க கிட்ட போய் அழும்போது உங்க மேல அவங்களுக்கு காதல் வராது. வெறும் பரிதாபம் தான் வரும். அந்த பரிதாபம் கொஞ்ச நாள்ல எரிச்சலா மாறும். ஒருத்தரை ரொம்ப மலிவா நினைச்சா அங்க காதல் தங்காது. உங்களை நீங்களே தாழ்த்திக்கும் போது இவனுக்கு வேற ஆப்ஷனே இல்ல, இவன் ஒரு பலவீனமான ஆளுன்னு அவங்க மூளை கணக்கு போடும். நண்பா, ஒரு நாய்க்குட்டிய நீங்க துரத்துனா அது ஓடும். ஆனா நீங்க திரும்பி நடந்தா அது உங்க பின்னாடி வரும். மனித மனமும் அப்படிதான். நீங்க கெஞ்ச கெஞ்ச அவங்களோட ஈகோ பல மடங்கு உயரும். உங்க கண்ணீரை அவங்க ஒரு விளையாட்டா பார்க்க தொடங்கிடுவாங்க. இங்க தான் நீங்க சாணக்கியரின் அஸ்திரத்தை எடுக்கணும். எங்க உனக்கு மரியாதை இல்லையோ, அங்க ஒரு நொடி கூட நிக்காது. ஒருத்தர் உங்களை அவாய்ட் பண்றாங்களா? உதாசீனப்படுத்துறாங்களா? நீங்களும் அவங்கள முழுசா இக்னோர் பண்ணுங்க. அவங்க கிட்ட போய் எந்த விளக்கமும் கேட்காதீங்க. சண்டை போடாதீங்க. அமைதியா ஒரு சின்ன புன்னகையோட அந்த இடத்த விட்டு பின்வாங்குங்க. இத சைக்காலஜில நோ கான்டாக்ட் ரூல்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எந்த மெசேஜும் பண்ணாதீங்க. கால் பண்ணாதீங்க. முக்கியமா சோகமான பாட்டு வச்சு ஸ்டேட்டஸ் போடாதீங்க. நீங்க அவங்க உலகத்துல இருந்தே காணாம போயிடணும். ஆரம்பத்துல இது நரக வேதனையா இருக்கும். ஆனா நீங்க அப்படி அமைதியா விலகும்போது தான் அவங்க ஈகோ பலமா அடி வாங்கும். இவன நம்ம பின்னாடியே சுத்துனானே, திடீர்னு எப்படி மாறினான்? இவனுக்கு நம்மள விட வேற யாராவது முக்கியமானவங்க கிடைச்சிட்டாங்களா? இன்னும் அவங்க மண்டை வெடிக்கும். நண்பா, ஒரு உறவுல யாரால அந்த உறவ விட்டு எந்த தயக்கமும் இல்லாம விலகிச் செல்ல முடியுமோ, அவகிட்ட தான் அந்த உறவோட முழு கட்டுப்பாடும் இருக்கும். அன்பை கெஞ்சி வாங்காதீங்க நண்பா. உங்க விலகலால், உங்க அமைதியால் அந்த அன்பை தட்டி பறிங்க. உங்களுக்காக ஒருத்தர் இருக்கணும்னு விதி இருந்தா, நீங்க விலகி போனாலும் அவங்க உங்கள தேடி வருவாங்க. ஒருவேளை வரலையா? சந்தோஷப்படுங்க. ஏதோ ஒரு குப்பைய உங்க வாழ்க்கையிலிருந்து கடவுள் தூக்கி போட்டுட்டார்ன்னு நினைச்சு நிம்மதியா இருங்க. உங்க சுயமரியாதை தான் உங்க சிம்மாசனம். அதை யாருக்காகவும் இறங்கி வந்து அடகு வைக்காதீங்க. என் நண்பர்களே, நீங்க ஒருத்தரை நோக்கி 10 அடி எடுத்து வைக்கும்போது, அவங்க ஒரு அடி பின்னாடி போனா, நீங்க அங்கேயே நில்லுங்க. அவங்களுக்காக 11வது அடியை எடுத்து வைக்காதீங்க. ஏன்னா, உங்க அன்பு அவங்களுக்கு தேவையில்லைன்னு அவங்க செயல்ல காட்டிட்டாங்க. அந்த இடத்துல நீங்க கெஞ்சினா, உங்க அன்பு அவங்களுக்கு பாரமா தான் தெரியும். உங்க கண்ணீருக்கு முன்னாடி அவங்க ஈகோவை வளர்க்க விடாதீங்க. நிஜமான காதல் உங்க சுயமரியாதையை ஒருபோதும் காவு கேட்காது. உங்ககிட்ட பேசாம இருக்கிறவங்களுக்கு மிஸ் யூ மெசேஜ் அனுப்புறத விட, உங்க மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கையை அதிகமாக்குங்க. நீங்க அமைதியா விலகி போகும்போது, அவங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழணும். இவ்வளோ நேசிச்சவன் எப்படி இவ்வளோ உறுதியா விலகி போறான்? அந்த ஒரு கேள்விதான் அவங்கள உங்க காலடிக்கு கொண்டு வரும். யாரை இழந்தாலும் பரவாயில்ல நண்பா. உங்கள நீங்களே இழந்துடாதீங்க. நீங்க மதிக்கப்படாத இடத்துல நீங்க கொடுக்கிற அன்பு, அந்த நபருக்கு நீங்க போடுற பிச்சை கிடையாது. உங்களுக்கே நீங்க செஞ்சுக்கிற அவமானம். அதனால உங்கள உதாசீனப்படுத்துறவங்க முன்னாடி, நீ இல்லனாலும் நான் ராஜாதான்னு வாழ்ந்து காட்டுறதுதான் உண்மையான மாஸ். அடுத்தது 4வது விதி. காதலை விட உன் சாம்ராஜ்யத்தை உருவாக்கு. நண்பா, நம்ம எல்லாரும் சினிமா பார்த்து கெட்டுப் போய் கிடக்குறோம். காதலுக்காக ராஜ்யத்தையே துறந்தான் அப்படின்னு கதை கேட்டிருப்பீங்க. ஆனா சாணக்கியர் வாழ்ந்த அந்த நிஜமான உலகத்துல ராஜ்யம் இல்லாதவனுக்கு ராணியே கிடையாது. இதுதான் நிதர்சனம். நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட என் செல்லம் சாப்பிட்டியா? என் குட்டி என்ன பண்ற? இந்த வாட்ஸ்அப்ல கொஞ்சிறது தான் காதல்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா யோசிச்சு பாருங்க நண்பா. நீங்க வேலையே இல்லாம, பாக்கெட்ல ஒரு ரூபா இல்லாம தெருவுல நிக்கும்போது இதே செல்லம் உங்க கூட நிக்குமா? காதலிக்கும் போது உன் கூட இருந்தா கஞ்சி குடிச்சாவது காலம் தள்ளுவேன் சொல்ற அதே வாய், கல்யாணம்னு வரும்போது மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறன்னு தான் கேட்கும். ஏன்னா காதல் ஒரு அழகான போதை. ஆனா பசி ஒரு கொடூரமான நிஜம். சாணக்கியர் சொல்றாரு, பணம் இல்லாதவன் பிணம். இது காதலுக்கும் பொருந்தும். நீங்க 24 மணி நேரமும்
அவங்க பின்னாடியே சுத்திட்டு இருந்தா அவங்களுக்கு உங்க மேல மரியாதை வராது. இவனுக்கு வேற வேலையே இல்லையா என்ற சலிப்பு தான் வரும். ஒரு பொண்ணுக்கு தன்னை பார்த்து ஐ லவ் யூன்னு 100 தடவை சொல்றவனை விட தன்னோட லட்சியத்துக்காக வெறித்தனமா வேர்வை சிந்தி உழைக்கிறவனை பார்த்தாதான் ஒரு கெத்து தெரியும். நீங்க ஜிம்முக்கு போய் உடம்பை ஏத்துறதை விட உங்க பேங்க் பேலன்ஸை ஏத்துங்க. நீங்க பைக்கை துடைக்கிற நேரத்தை விட உங்க அறிவை வளர்த்துக்க நேரத்தை செலவிடுங்க. ஏன்னா இங்க சக்சஸ் அடையிறவனை தான் இந்த உலகம் கொண்டாடும். நீங்க தோத்து போய் நின்னீங்கன்னா உங்க காதலி கூட உன்னை நம்பி வந்தா என் வாழ்க்கை என்னாகும்னு பயந்துட்டு உங்களை விட்டு விலகிடுவா. நண்பா, இதுதான் ரியாலிட்டி. இன்னொரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? நீங்க எப்போ ஒரு பெரிய வேலையிலயோ இல்ல ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கீங்களோ அப்போ நீங்க பிஸியா இருப்பீங்க. நீங்க பிஸியா இருக்கும்போது தான் உங்களை அவங்க தேடுவாங்க. நீங்க எப்போ வெட்டியா அவங்க கால் மெசேஜுக்காக காத்துட்டே இருக்கீங்களோ அப்போ நீங்க அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன்னா தான் தெரியுவீங்க. நண்பர்களே, சாணக்கியரோட ராஜதந்திரம் இப்போ கேளுங்க. உன் கரியர் நீ காதலி, இந்த உலகம் உன்னை காதலிக்கும். நீங்க உங்க லட்சியத்துல ஜெயிக்கிறப்போ உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும் பாருங்க. அந்த தன்னம்பிக்கை தான் உலகத்திலேயே மிகப்பெரிய வசீகரம். அந்த வசீகரத்துக்கு முன்னாடி எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த ஆணாக இருந்தாலும் சரி, தலைவணங்கித்தான் ஆகணும். என் நண்பர்களே, காதலுக்காக உங்க நேரத்தை தியாகம் பண்ணாதீங்க. உங்க நேரத்தை உங்க வளர்ச்சிக்காக முதலீடு பண்ணுங்க. நீங்க ஒரு சிகரத்துல போய் உட்காரும்போது உங்களை வேணாம்னு சொன்னவங்க எல்லாம் கீழே இருந்து உங்களை அண்ணாந்து பார்த்து இவனை மிஸ் பண்ணிட்டோமேன்னு வருத்தப்படுவாங்க. நண்பா, நீங்க ஒரு பொண்ணுக்காகவோ இல்ல ஒரு பையனுக்காகவோ உங்க கெரியரை விட்டு கொடுக்கறது தியாகம் கிடையாது. அது உங்க எதிர்காலத்துக்கே நீங்க வச்சுக்கிற கொள்ளி. நல்லா யோசிச்சு பாருங்க நண்பா. நீங்க அவங்க பின்னாடி சுத்துறப்போ நீங்க ஒரு சாதாரண மனுஷன். ஆனா நீங்க உங்க லட்சியத்துல ஜெயிச்சு ஒரு மேடையில நிக்கும் போது நீங்க ஒரு சிக்னேச்சர். இந்த உலகம் எப்பவுமே ஜெயிக்கிறவன் பக்கம்தான் நிற்கும். நீங்க காதலுக்காக உங்க படிப்பை கோட்டை விட்டுட்டு கையில காசு இல்லாம கஷ்டப்படும் போது அன்னைக்கு நான் உனக்காக தானே இதெல்லாம் பண்ணேன்னு நீங்க சொன்னா அவங்களுக்கு அது காதலா தெரியாது, ஒரு பாரமா தான் தெரியும். அவங்க மனசுக்குள்ள உங்களை ஒரு ஃபெயிலியரை தான் பார்ப்பாங்க. நண்பா, சாணக்கியர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, தன் பலத்தை நிரூபிக்காதவனிடம் அதிகாரம் தங்காது. உங்க பலம் உங்க உழைப்புல தான் இருக்கு. நீங்க ராத்திரி முழுக்க அவங்க கிட்ட பேசாம அந்த நேரத்தை உங்க ஸ்கில்ஸ் வளர்த்துக்க செலவு பண்ணுங்க. உங்களை ஒரு பிராண்டா மாத்துங்க. நீங்க எப்போ ஒரு விலை உயர்ந்த வைரமா மாறுறீங்களோ அப்போ உங்களை வாங்குறதுக்கு அவங்க தகுதி வளர்த்துக்க நினைப்பாங்களே தவிர உங்களை உதாசீனப்படுத்த மாட்டாங்க. அன்பை விட அதிகாரம் பெருசு நண்பா. அந்த அதிகாரம் உங்க உழைப்பால வந்ததா இருக்கணும். நீங்க யாரையும் தேடி போகாதீங்க. நீங்க நிக்கிற இடத்தை தேடி எல்லாரும் வர்ற மாதிரி உங்க தகுதியை உயர்த்திக்கோங்க. காதலுக்காக அழறத நிறுத்திட்டு உங்க லட்சியத்துக்காக வேர்வை சிந்துங்க. ஏன்னா உங்க வேர்வைக்கு தான் இந்த சமூகம் விலை கொடுக்கும், உங்க கண்ணீருக்கு கிடையாது. காதல் உங்க வாழ்க்கையில ஒரு அங்கமா இருக்கட்டும், ஆனா அதுவே உங்க வாழ்க்கையா இருக்கக்கூடாது. உங்க சாம்ராஜ்யத்தை முதல்ல கட்டுங்க. அங்க அரியணை தயாரா இருந்தா ராணிகள் வரிசையில வந்து நிப்பாங்க. அடுத்தது 5வது விதி. வார்த்தைகளை நம்பாதீர்கள், செயல்களை கவனியுங்கள். நண்பர்களே, இந்த உலகத்துல ரொம்ப மலிவான விஷயம் எது தெரியுமா? வார்த்தைகள். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில ஒருத்தரை ஏமாத்துறது ரொம்ப ஈஸி. கையில ஒரு போன் இருந்தா போதும். உங்களை ஆகாயத்துல தூக்கி வைக்கிற மாதிரி 100 மெசேஜ் அனுப்பலாம். நீதான் என் உசுரு, உன்னை விட்டா எனக்கு யாரும் இல்ல, நமக்காக நான் எதையும் எதிர்ப்பேன். இதெல்லாம் கேட்கறதுக்கு காதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, பேசுறதுக்கு எந்த செலவும் கிடையாது, எந்த வரியும் கிடையாது. சாணக்கியர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே எச்சரிச்சிருக்காரு. தேனை விட இனிமையா பேசுறவன் மனசுல விஷம் இருக்கலாம். அதனால அவன் வார்த்தைகளை விட அவன் கால்கள் எதை நோக்கி நடக்குதுன்னு கவனி. நண்பா, உங்க காதலி இல்ல காதலன் உங்களை நிஜமாவே நேசிக்கிறாங்களான்னு கண்டுபிடிக்க ஒரு சிம்பிள் டெஸ்ட் இருக்கு. அவங்க சொல்ற கவிதைகளை எல்லாம் ஒரு நிமிஷம் மியூட் பண்ணுங்க. அவங்க செயல்களை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. நான் உனக்காக எப்பவும் இருப்பேன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பிரச்சனையில இருக்கும்போது எனக்கு தூக்கம் வருது, அப்புறம் பேசலாம்னு சொல்றாங்களா? உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி உங்களை கிண்டல் பண்றாங்களா? நீதான் என் உலகம்னு சொல்லிட்டு மத்தவங்க கிட்ட கடலை போடுறாங்களா? இங்கதான் அவங்க ஒரிஜினல் முகம் இருக்கு. நண்பா, வார்த்தைகள் ஒரு மேக்கப் மாதிரி உண்மையை மறைக்க பயன்படும். ஆனா செயல்கள் ஒரு கண்ணாடி மாதிரி அவங்க யாருன்றதை அப்படியே காட்டிடும். நண்பர்களே, ஒருத்தர் உங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் அவங்களோட நேரம். பிஸியா இருக்கேன்னு சொல்றது இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பொய். உலகத்துல யாருமே 24 மணி நேரமும் பிஸியா இருக்க முடியாது. அது டைம் பிரச்சனை இல்ல, அது ப்ரையாரிட்டி பிரச்சனை. நண்பா, உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ண நேரம் இல்லாதவங்க
இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்களா? உங்களுக்கு ஒரு கால் பண்ண முடியாதவங்க, மத்தவங்க கூட அரட்டை அடிக்கிறாங்களா? அப்போ அவங்க வார்த்தையில இருக்கிற அந்த காதல் வெறும் பிளாஸ்டிக் பூ மாதிரி. அது பார்க்க அழகா இருக்கும். ஆனா அதுல வாசம் இருக்காது. நிஜமான காதல் ஒரு பாறை மாதிரி. கஷ்டம் வரும்போது தான் அது எவ்வளவு உறுதியானதுன்னு தெரியும். நண்பர்களே, சாணக்கியர் சொல்கிறார், யாரையும் அவங்க பேசுறத வச்சு எடை போடாதீங்க. அவங்க நடந்துக்கிறத வச்சு மட்டும் முடிவெடுங்க. அன்பை வார்த்தையில தேடாதீங்க, அக்கறையில தேடுங்க. உங்கள மதிக்காத ஒருத்தர் எவ்வளவுதான் ஐ லவ் யூ சொன்னாலும் அது வெறும் சத்தம் தான். இனிமே யாராவது உங்ககிட்ட வந்து ஓவரா ஐஸ் வச்சா, பேச்சு இருக்கட்டும், எனக்காக நீ என்ன செய்வன்னு மனசுக்குள்ள கேட்டு பாருங்க. பதில் உங்களுக்கே தெரியும். தகுதியான செயல்கள் இல்லாத வார்த்தைகளை குப்பையில போடுங்க. ஏன்னா உங்க வாழ்க்கை ஒரு நாடகம் கிடையாது. அது ஒரு நிதர்சனம். நண்பர்களே, வார்த்தைகள் வெறும் காத்துல கரையிற புகைப்பிடிமானம் மாதிரி நண்பா. ஆனா செயல்கள் தான் கல்லுல செதுக்கின கல்வெட்டு மாதிரி. ஒருத்தர் உங்ககிட்ட நான் உனக்காக இருப்பேன்னு சொல்றதை விட, நீங்க உடைஞ்சு போய் உட்கார்ந்திருக்கும் போது உங்க கையை பிடிக்கிற அந்த ஒரு நிமிஷம் தான் உண்மை. இன்னைக்கு உயிரேன்னு கொஞ்சறவங்க, நாளைக்கு ஒரு சின்ன வசதி வரும்போது உங்களை யாருனே தெரியாதுன்னு சொல்லிட்டு போக தயங்க மாட்டாங்க. உங்க மனச ஒரு சத்திரமா ஆக்கிடாதீங்க. வர்றவன் போறவன் எல்லாம் இனிமையா பேசிட்டு போக உங்க மனச ஒரு கருவறையா வைங்க. தகுதியான செயல்கள் செய்யறவனுக்கு மட்டும்தான் அங்க இடம்னு முடிவு பண்ணுங்க. அவங்க உங்களை உதாசீனப்படுத்தும் போது அவங்க சொன்ன பழைய சத்தியங்களை நினைச்சு அழுதுட்டு இருக்காதீங்க. அந்த நிமிஷம் அவங்க காட்டுற அந்த அலட்சியம் தான் அவங்களோட நிஜமான முகம். சாணக்கியர் சொல்றாரு, அகலமான நதி அமைதியா இருக்கும், ஆனா ஆழமான குளம் ஆபத்தா இருக்கும். அது போல ஓவரா ஐஸ் வைக்கிறவங்கள நம்புறதை விட கம்மியா பேசிட்டு உங்களுக்காக நிக்கிறவங்கள நம்புங்க. அன்பை காதால கேட்காதீங்க, கண்ணால பாருங்க. ஏன்னா இந்த உலகம் பேசுறதுக்கு 1000 கவிதைகள் வச்சிருக்கு. ஆனா வாழ்ந்து காட்டுறதுக்கு தான் யாருகிட்டயும் தைரியம் இல்லை. நீங்க அந்த தைரியமான ஆளா இருங்க. செயல்ல காட்டுறவனை மட்டும் உங்க வாழ்க்கையில சேர்த்துக்கோங்க. அடுத்தது 6வது விதி. உன் பலவீனத்தை யாரிடமும் பகிராதே. நண்பா, நாம எல்லாரும் காதல்ல பண்ற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? நம்ம ஒருத்தரை ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டா அவங்க கிட்ட எதையும் மறைக்க கூடாதுன்னு நினைப்போம். உண்மையான காதல்ல ஒளிவு மறைவு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பயம் என்ன, நம்ம கவலை என்ன, நம்மளோட சின்ன வயசு ரணங்கள் என்னன்னு எல்லாத்தையும் கொட்டிடுவோம். ஆனா சாணக்கியர் ஒரு கசப்பான உண்மையை சொல்றாரு. உன் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே, அது உன்னையே அழித்துவிடும். இன்னைக்கு உங்களுக்கு உயிராவே இருக்கிற ஒரு நபர் நாளைக்கு உங்க கூடவே இருப்பாங்கன்னு என்ன நிச்சயம்? காலமும் சூழ்நிலையும் மாறும்போது அன்னைக்கு நீங்க அன்பால சொன்ன உங்க பலவீனங்கள் தான் நாளைக்கு உங்களை வீழ்த்த அவங்க கையில இருக்கிற மிகப்பெரிய ஆயுதமா மாறும். என் நண்பர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீ இல்லைன்னா நான் செத்துருவேன். உன்னை விட்டா எனக்கு வேற யாரும் இல்ல. என் வீட்ல என்ன தப்பா நினைக்கிறாங்க. நான் ரொம்ப அலோனா ஃபீல் பண்றேன். இதெல்லாம் நீங்க அவங்க கிட்ட சொல்றப்போ நீங்க அவங்க கிட்ட ஒரு பிளாங்க் செக் கொடுக்குறீங்க. அதாவது, என்னை எப்படி வேணா காயப்படுத்து, நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு நீங்களே உங்க கழுத்துல கயிற மாட்டிக்கிறீங்க. நண்பா, நீங்க உங்க பலவீனத்தை சொல்லும்போது ஆரம்பத்துல அவங்க ஆறுதலா பேசுற மாதிரி தான் இருக்கும். ஆனா போக போக அவங்க ஆழ் மனசுல ஒரு எண்ணம் வரும். இவனை நாம எப்படி வேணா ஹேண்டில் பண்ணலாம். இவனுக்கு வேற வழியே இல்ல. எப்போ ஒருத்தருக்கு உங்க மேல இந்த கண்ட்ரோல் கிடைக்குதோ அப்போ அங்க காதல் செத்து போகும், ஆதிக்கம் ஆரம்பிக்கும். அவங்க உங்களை உதாசீனப்படுத்துறதுக்கும் உங்க சுயமரியாதையை மிதிக்கிறதுக்கும் நீங்களே அவங்களுக்கு ரூட் போட்டுக்கிறீங்க. நண்பா, சாணக்கியர் சொல்றாரு, பாம்புக்கு விஷம் இல்லை என்றால் கூட அது விஷம் இருப்பது போல சீர வேண்டும். அதுபோல உங்களுக்குள்ள 1000 கவலைகள் இருக்கலாம், 1000 பலவீனங்கள் இருக்கலாம். ஆனா அதை வெளியில காட்டாதீங்க. வெளியில பார்க்கிறவங்களுக்கு நீங்க ஒரு இரும்பு மனிதனா தான் தெரியணும். உன்னை எனக்கு பிடிக்கும், ஆனா நீ இல்லைனாலும் என் வாழ்க்கை கெத்தா ஓடும் என்ற அந்த திமிரும் தன்னம்பிக்கையும் உங்க கிட்ட இருந்தாதான் அவங்க உங்களை ஒருபோதும் மதிக்காம இருக்க மாட்டாங்க. உங்க கண்ணீரை தனிமையில சிந்துங்க, ஆனா அவங்க முன்னாடி சிந்துராதீங்க. உங்க பயத்தை உங்க உழைப்பா மாத்துங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்களுக்கு உங்க மேல ஒரு ஈர்ப்பும் பயமும் இருக்கும். ஒருத்தரை நம்மளை விட்டு போகாம இருக்க வைக்கிறதுக்கு நம்ம பலவீனத்தை சொல்லக்கூடாது நண்பா. நம்ம பலத்தை நிரூபிக்கணும். யாரையும் உங்களை முழுசா படிக்க விட்டுறாதீங்க. இவன் மனசுக்குள்ள என்ன இருக்கு அவங்க யோசிச்சுட்டே இருக்கணும். உங்க பலவீனம் உங்களுக்குள்ளேயே புதைக்கப்படட்டும். அதை ஒரு ஆயுதமா மாத்தி உங்க லட்சியத்துல ஜெயிச்சு காட்டுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உலகம் பலவீனமானவங்களை வேட்டையாடத்தான் பார்க்கும். ஆனா பலமானவங்களை பார்த்தா மட்டும்தான் தலைவணங்கும். காதல்லையும் இதுதான் ரூல். உங்க பலவீனத்தை மறைங்க,
உங்க பலத்தை உலகத்துக்கு காட்டுங்க. அப்பொழுதுதான் உங்க காதலும் ஜெயிக்கும், உங்க சுயமரியாதையும் நிலைக்கும். நண்பா, உன் பலவீனத்தை ஒருத்தர்கிட்ட சொல்றதுங்குது உன்னை கொல்றதுக்கான கத்தியை அவங்க கையில நீயே எடுத்து கொடுக்கறதுக்கு சமம். இன்னைக்கு உன்னை கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்ற அதே கைகள் தான் நாளைக்கு உன்னோட அதே பலவீனத்தை வச்சு உன் கழுத்தை நெரிக்கும். நீ இல்லைன்னா நான் செத்துடுவேன்னு நீ ஒரு தடவை சொல்லிட்டா போதும். அன்னையிலிருந்து நீ அவங்களுக்கு ஒரு காதலன் கிடையாது, ஒரு அடிமை. சாணக்கியர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, காயப்பட்ட சிங்கம் கர்ஜிக்க கூடாது, அது வேட்டையாடணும். உனக்குள்ள இருக்கிற வலியையும் பயத்தையும் யார்கிட்டயும் சொல்லாதே. அதை ஒரு எரிபொருளா மாத்தி உன்னை லட்சியத்தை நோக்கி ஓடு. நீ எப்போ ஒரு வெற்றியாளனா நிக்கிறியோ அப்போ உன் பழைய பலவீனங்கள் எல்லாம் உன்னை வெற்றி கதையாக மாறும். ஆனா அது வரைக்கும் நீ ஒரு இரும்பு கோட்டை மாதிரி இருக்கணும். உன்னோட கண்ணீர் உன் தலையணைக்கு மட்டும்தான் தெரியணும். உன்னை உதாசீனப்படுத்துறவங்களுக்கு தெரியக்கூடாது. உன்னை பார்த்தா ஒரு கம்பீரம் தெரியணுமே தவிர பரிதாபம் தெரியக்கூடாது. ஏன்னா பரிதாபப்படுற இடத்துல காதல் ஒரு நிமிஷம் கூட தங்காது. நீ ஒரு ராஜா, உன் கோட்டையோட ரகசிய கதவை யாருக்கும் திறந்து காட்டாத. அடுத்தது 7வது விதி, விலகிச் செல்லும் தைரியத்தை வளர்த்து கொள்ளுங்கள். நண்பா, நம்ம இப்போ இந்த பயணத்தோட மிக முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். சாணக்கியர் சொல்லும் இந்த 7வது விதிதான் உங்க வாழ்க்கையே தலைகீழா மாற்ற போற ஒரு அஸ்திரம். ஒரு உறவுல நாம ஏன் பல நேரங்கள்ல தோத்து போறோம்? ஏன் மதிக்கப்படாம அங்கேயே அழுதுகிட்டு கிடக்குறோம்? ஏன்னா அவங்கள இழந்துட்டா என் வாழ்க்கை அவ்வளோதான் தான்ற அந்த பயம் நம்ம மனசுக்குள்ள ஆழமா இருக்கு. நாம ஒரு கூண்டுக்குள்ள அடைபட்ட பறவை மாதிரி. அந்த கூண்டு கதவு திறந்து இருந்தா கூட வெளியில பறக்க பயந்துகிட்டு அங்கேயே இருக்கும். அவங்க நம்மளை திட்டினாலும் உதாசீனப்படுத்தினாலும் வேற ஒருத்தரோட சிரிச்சு பேசி நம்ம முன்னாடியே நம்மளை காயப்படுத்தினாலும் நம்ம ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதேன்னு அவங்க காலை பிடிச்சு தொங்குறோம். நண்பா, எப்போ ஒருத்தருக்கு இவன் நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டான்ற தைரியம் வருதோ அப்பதான் அவங்க உங்களை ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க. சாணக்கியர் சொல்றாரு, ஒரு உறவில் யாரால் அந்த உறவை விட்டு எந்த தயக்கமும் இல்லாமல் விலகிச் செல்ல முடியுமோ அவரிடம்தான் அந்த உறவின் முழு கட்டுப்பாடும் இருக்கும். நண்பர்களே, கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனா இதுதான் நிதர்சனம். நீங்க எப்போ உனக்கு என்ன பிடிக்கலையா, எங்க அன்பு உனக்கு பாரமா இருக்கா, ஓகே, ஆல் தி பெஸ்ட், நான் கிளம்புறேன்னு ஒரு சின்ன புன்னகையோட அந்த இடத்துல இருந்து திரும்புற தைரியத்தை காட்டுறீங்களோ அப்போதான் அந்த ஆப்போசிட்ல இருக்கிற நபர் மிரண்டு போவாங்க. அவங்க உங்களை ஒரு ஆப்ஷனா பார்த்த காலம் போய் உங்களை ஒரு மதிப்பான மனிதனா பார்க்க ஆரம்பிப்பாங்க. என் நண்பர்களே, விலகிச் செல்றதுனா என்ன தெரியுமா? அது ஒரு கோழைத்தனம் கிடையாது. அது உங்க சுயமரியாதையோட உச்சக்கட்டம். உங்களை மதிக்காத ஒரு இடத்துல நீங்க நீடிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க உங்க ஆன்மாவை நீங்களே கொல்றதுக்கு சமம். நீ இல்லனா நான் செத்துடுவேன்னு சொல்றதை நிறுத்திட்டு, நீ இல்லனாலும் என் வாழ்க்கை கெத்தா ஓடும், நான் ஒரு ராஜாவா வாழ்ந்து காட்டுவேன்ற அந்த மனநிலைக்கு வாங்க. நீங்க எப்போ மனதளவுல அவங்கள விட்டு விடுதலை ஆகுறீங்களோ அப்போ உங்க முகத்துல ஒரு புது தெளிவு வரும். உங்க நடையில ஒரு புது கம்பீரம் வரும். அந்த கம்பீரத்தை ஒரு காந்தம் மாதிரி அவங்கள உங்க பக்கம் இழுக்கும். ஆனா இந்த தடவை நீங்க அவங்க பின்னாடி போக மாட்டீங்க, அவங்க தான் உங்க பின்னாடி வருவாங்க. ஒரு விஷயம் நல்லா மனசுல வச்சுக்கோங்க நண்பா, அன்புங்கிறது கெஞ்சி வாங்குறது இல்ல நண்பா, அது தகுதியால சம்பாதிக்க வேண்டியது. உங்களை உதாசீனப்படுத்துறவங்க முன்னாடி நீ இல்லைனாலும் நான் மகிழ்ச்சியா இருக்கேன்னு வாழ்ந்து காட்டுறது தான் நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை. உங்க நேரத்தை உங்க வளர்ச்சிக்காக செலவிடுங்க. நீங்க எப்போ ஒரு சிகரத்துல போய் நிப்பீங்களோ அப்போ உங்களை அன்னைக்கு அவமானப்படுத்தின அதே கண்கள் உங்களை அண்ணாந்து பார்த்து வியக்கணும். இவனை மிஸ் பண்ணிட்டோமேன்னு அவங்க ஒரு நிமிஷம் அழுதாலே போதும். அதுதான் உங்க வெற்றி. நண்பா, இந்த வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். இப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஓடலாம், இதெல்லாம் செய்யறது கஷ்டமா இருக்குமே அப்படின்னு. உண்மைதான். ஒருத்தரை நேசிச்சுட்டு அவங்க கிட்ட இருந்து விலகி வர்றதும் அவங்க மெசேஜை இக்னோர் பண்றதும் நரக வேதனையா தான் இருக்கும். ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஒரு மாச வேதனைய நீங்க அனுபவிக்க தயாரா இருந்தா உங்க மிச்சம் இருக்க போற ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒரு ராஜாவா வாழலாம். இல்லையா? எனக்கு அவங்க தான் வேணும்னு மறுபடியும் அவங்க காலில் போய் விழுந்தீங்கன்னா சாகிற வரைக்கும் நீங்க ஒரு ஆப்ஷனா மட்டும்தான் இருப்பீங்க. அவங்க நினைச்சா அவங்கள சிரிப்பு காட்டுவாங்க, அவங்க நினைச்சா அவங்கள அழ வைப்பாங்க. உங்க சந்தோஷத்தோட சாவிய வேற ஒருத்தர் கையில கொடுத்துட்டு நான் நிம்மதியா இல்லையேன்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு? சாணக்கியர் சொன்ன அந்த 7 விதிகளும் வெறும் வார்த்தைகள் இல்ல நண்பா, அது ஒரு நெருப்பு. அந்த நெருப்பை உங்க மனசுக்குள்ள ஏத்தி வைங்க. உங்களை வேணாம்னு சொன்னவங்க முன்னாடி, உங்களை அசிங்கப்படுத்தினவங்க முன்னாடி, உன்னால என்ன உடைக்க முடியாது, ஏன்னா நான் உன்னையும் தாண்டி ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டிட்டு இருக்கேன் உங்க வெற்றியால பதில் சொல்லுங்க.
இன்னைக்கு ஒரு சபதம் எடுங்க. இனிமே எங்க அன்பு யாருக்கும் பிச்சையா கிடைக்காது. அது தகுதியுள்ளவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். உங்க வாழ்க்கைய மாத்த போற அந்த ஒரு விதி எதுன்னு இப்போவே கமெண்ட்ல போடுங்க. உங்க நண்பன் ஒருவன் உடைஞ்சு போய் உட்கார்ந்து இருந்தா, அவனுக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க. அவன் கண்ணீரை தொடச்சிட்டு ஒரு சிங்கமா எழுந்து வரட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா உங்களை ஒரு வெற்றியாளனா மாத்துற வரைக்கும் இந்த நண்பன் விடமாட்டேன். வீழ்வது நீயாக இருந்தாலும் உன் எழுச்சி ஒரு சகாப்தமாக இருக்கட்டும். மீண்டும் ஒரு மாசான வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.